வணக்கம் நண்பர்களே. இப்போ ஒரு சின்ன காணொளி ஒன்று போடுறேன், அது பாருங்க. பார்த்துட்டு பிறகு நம்ம தொடர்ந்து பேசலாம். இப்படிப்பட்ட ஒரு தமிழ்நாட்டில் இப்படி ஒரு தற்கொலை கூட்டம் இருக்கு அப்படின்றத காமிச்சு கொடுத்ததுக்கு விஜய்க்கு நம்ம நன்றி சொல்லணும். புருஷன் எனக்கு தேவையில்லை, எனக்கு விஜய் தான் வேணும்னு சொல்ற விபச்சார கூட்டம். எங்க வீட்டுக்காரோட எனக்கு விஜய் தான் பிடிக்கும். எங்க வீட்டுக்காரோட எனக்கு விஜய் தான் பிடிக்கும். விபச்சார கூட்டம். அண்ணாவாகவும் இருப்போம், தங்கச்சியாகவும் இருப்போம், அக்காவாகவும் இருப்போம், பொண்டாட்டியாகவும் இருப்போம்னு சொல்லக்கூடிய ஒரு விபச்சாரிகள் நிறைந்த சிறப்பான ஆள் நீ. எங்க தளபதிக்கு நாங்க நிப்போம். ஒரு விபச்சாரிகள் நிறைந்த ரசிகர்கள் இருக்கக்கூடிய ஒரு தற்கொலை கூட்டம் இங்க இருக்கு. தங்கச்சி வந்து கன்சீவா இருக்காங்க. கன்சீவ்னா இப்பதான் 1 மந்த் ஆகுது. கார் போகும்போது அந்த கயிறை தூக்கிட்டு பக்கத்துலயே போய் கை குடுக்குடுன்னு போனாங்க. உலகத்திற்கு வெடி காமிச்சதுக்கு நம்ம விஜய் வந்து பாராட்டம். பார்த்துட்டீங்களா? அதுல சில பெண்கள், அதாவது விஜயனுடைய மிக தீவிரமான பைத்தியங்கள், ரசிகர்கள் சொல்லி அந்த ரசிகர்கள் அப்படிங்கிற அந்த பேருக்கான ஒரு மரியாதையை இழக்க விரும்பல. இது விஜயுடைய பைத்தியங்கள். இதுங்கெல்லாம் இந்த பைத்தியங்கள் எப்படியெல்லாம் உளறி இருக்கு அப்படிங்கிறத தொடர்ச்சியா நம்ம பார்க்குறோம். ஒவ்வொரு கூட்டம் நடக்கும் போதும், ஒவ்வொரு மக்கள் சந்திப்புன்னு சொல்லிட்டு இந்த விஜய் அந்த கூட்டத்தை நடத்துகிற பொழுதும் அங்கு வருகிற அவருடைய அந்த பைத்தியங்கள் எப்படியெல்லாம் வளர்றாங்க, என்னெல்லாம் அபத்தமா பேசிட்டு போகுதுங்க அப்படிங்கிறதெல்லாம் பேட்டி, அதாவது அந்த பதிவாக எடுத்து வெளியிடுறது அந்த டெலிவிஷன் அல்லது மற்ற தொலைக்காட்சி இந்த யூடியூபர்ஸோட வழக்கம். அப்படித்தான் அண்மை காலத்துல அந்த கூட்டங்களுக்கு வந்த சில பெண்கள், அதே மாதிரி பையங்க, இவங்ககிட்ட எல்லாம் எடுக்கிறாங்க, பேட்டி எடுக்கிறாங்க. அப்படி எடுக்கும்போது பதிவானவை தான் நீங்க கேட்டது. அதற்கான பதில் என்னங்கிறது அவரு திரு பொன்ராஜ், அதாவது மறைந்த குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவருடைய அறிவியல் ஆலோசகராக, அவருக்கு உதவியாளராக உடன் இருந்தவர் திரு பொன்ராஜ் அவர்கள். அவர் அண்மை காலமாக சில வருடங்களாக தொடர்ச்சியாக இந்த சமூக வலைதளங்களில் மற்றும் தொலைக்காட்சிகளில் அதிகமாக பேசக்கூடிய பேச்சாளராக இப்போ திகழ்கிறார். நிறைய யூடியூப் சேனல்களில் அவருடைய பேட்டிகளை நீங்கள் பார்க்கலாம். அதே போல் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா தொலைக்காட்சிகளில் அவர் தன்னுடைய அந்த விவாதங்களில் கலந்துக்கிட்டு தன்னுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுறாரு. பொதுவாக அவர் இடதுசாரி சிந்தனை கொண்டவர். அதே போல இந்த விஜய் மாதிரியான அந்த அரசியலுக்கு வந்திருக்கிற தற்குறிகளுடைய அவர்கள் அரசியல் நிலைப்பாடுகள் எல்லாம் பார்த்து வெறுத்து போய், இந்த மாதிரி ஒரு நபர் நம்ம தமிழ்நாட்டு அரசியலுக்கு எதுக்கு வரணும், அதற்கான அவசியம் என்ன அப்படிங்கிறத ரொம்ப தீர்க்கமாக பேசக்கூடிய ஒருத்தர் தான் திரு பொன்ராஜ் அவர்கள். அதுல குறிப்பா இந்த கரூர் சம்பவம் நடந்த பிறகு அவருடைய பேச்சில் தெரிகிற ஆவேசம், வேகம், கோபம் அதெல்லாம் ஒரு மனிதனாக இருக்கக்கூடியவன் நன்கு சிந்திக்கக்கூடிய அத்தனை பேராலும் புரிந்து கொள்ளக்கூடியது. அந்த அளவுக்கு மிக கடுமையான அந்த விமர்சனங்களை முன்வைக்கிறாரு. நீ ஏன் நீ 41 பேர் 42 பேர் ஒரே கூட்டத்தில் கொண்டுட்ட, 54 பேர் இது வரைக்கும் சாவடிச்சிருக்க, நீ வீட்டை விட்டு வெளியே வந்தாலே யாராவது சாவுறது உறுதி அப்படின்னு ஆயிடுச்சு. அந்த சாவுக்கெல்லாம் நீ பொறுப்பெடுத்துக்க மாட்ட. ஆனா பெரிய ஒரு ஏதோ தமிழ்நாட்டு மக்களுக்கு எதையோ அப்படி நட்டமா நிமித்துற மாதிரி நீ பொது வெளியில ஆவேசமா பேசிக்கிட்டு இருக்கியே, இந்த அரசை பார்த்து குறை சொல்ல உனக்கு என்ன தகுதி இருக்கு, முதல்வரை பார்த்து பேச உனக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மிக கடுமையான வாதத்தை முன்வைக்கிறார் எல்லா இடத்துலையுமே. அதுல இந்த இளைஞர் பட்டாளம் சீரழிச்சு போறதை பார்க்கும்போது யாருக்கும் வருகிற கோபம் தார்மீக கோபம். இது என்னன்னா, நம்ம ஒரு பக்கம் தமிழ்நாடு கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு நம்ம மாநாடு நடத்துறோம். அங்க பெரிய பெரிய அறிஞர்கள் எல்லாம் பேசுறாங்க, எப்படி நம்ம மாநிலம் முன்னேறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு கொள்கை எதிரியாக, அரசியல் எதிரியாக பார்க்கப்படுகிற ஒன்றிய பாஜக அரசு சொல்லுது, தமிழ்நாடு அரசு கல்வியில் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கு, இந்தியாவிலேயே முதன்மையான மாநிலமா இருக்கு, தொழில்துறை, கல்வித்துறை, வேலை வாய்ப்பு, இது பெண்களினுடைய அந்த பெண்களுடைய அந்த திறமை, இது எல்லாத்திலுமே தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கு அப்படின்ட்டு நம்ம சொல்லலை, இல்லை ஆள்கிற அந்த முதலமைச்சர் சொல்லலை, அல்லது இந்த தமிழ்நாட்டில் பணிபுரிகிற அதிகாரிகள் யாருமே சொல்லல. இதை சொல்வது அத்தனையும் ஒன்றிய பாஜக அரசின் அமைச்சர்கள் சொல்றாங்க. அந்த அமைச்சரவையில் இருக்கிற
அதிகாரிகள் சொல்றாங்க. அவங்க கொடுக்குற புள்ளி விவரத்தை வச்சுதான் முதல்வர் பாருங்க நீங்க எல்லாம் இப்படி பேசுறீங்க, ஆனா தமிழ்நாடு இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கு, எங்க ஆட்சியில நாங்க செஞ்ச இந்த செயல்களால இந்த முன்னேற்றம் நடந்திருக்கு அப்படின்னு அவர் சொல்றார். ஸோ அப்படி இந்த மாநிலம் ஒரு பக்கம் முன்னேறி இருக்கு, முற்போக்கு சிந்தனை இருக்கு, பெண்களுக்கு அந்த சமத்துவம் இருக்கு. அதை விட முக்கியமா பெண்கள் தன் காலில் நிற்கிற அவர்களுடைய நம்பிக்கை வளர்ந்துருக்கு. கல்வியில நம்ம எங்கேயோ போயிருக்கோம், இப்படியெல்லாம் நம்ம பெரும் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா இன்னொரு பக்கம் ஒரு மிகப்பெரிய இருண்ட உலகம் இருக்கு. அந்த இருண்ட உலகில் இருக்கும் மொத்த பேரும் தற்குறிகள், அகோரிகள் மாதிரி, ஜோம்பிகள் மாதிரி மிக மிக மோசமான ஒரு மனநிலையில் இருக்கிற ஒரு இளைஞர் கூட்டம், ஒரு பெண்கள் கூட்டம் இருக்கு அப்படின்ற ஒரு உண்மை எப்ப வெளியே வருதுன்னா, இந்த விஜய் வீட்டை விட்டு வெளியே வந்ததுல இருந்து நமக்கு தெரியுது. பெற்றவர்கள் பார்த்து பதறாங்க. எப்படா இது இப்படி மாறிச்சு, நம்ம தானே வளர்த்தோம், நம்ம கூடவே தானே எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போறோம், படத்துக்கு கூப்பிட்டு போறோம், ஸ்கூலுக்கு அனுப்பணும், காலேஜுக்கு அனுப்பணும், எந்த கேப்ல போய் இப்படி கெட்டு குட்டிச்சவரை சீரழிஞ்சு நிக்குது இந்த சனிய அப்படின்னு பல பெற்றோர்கள் நினைக்கும் அளவுக்கு இந்த இளைஞர் கூட்டத்தினுடைய செயல்பாடுகள், பேச்சுக்கள் அப்படி இருக்கு. அதை பார்த்து பதறி போய் கோபத்துல தான் திரு பொன்ராஜ் அவர்கள் ஒரு யூடியூப் சேனல் கொடுத்த பேட்டியில இந்த பெண்களை அவர் மிக கடுமையான வார்த்தைகளால் திட்டுறார். அது கோபத்தின் வெளிப்பாடு, தார்மீக கோபத்தின் வெளிப்பாடு. என்னன்னு எதுக்கு திட்டினாங்க? சும்மா ஒரு பொண்ணை பார்த்து யாராவது திட்ட முடியுமா? அந்த பெண் சொல்றா, ஒரு 3 பெண்களுடைய இதை நீங்க பார்த்துருப்பீங்க. நீங்க பார்க்காத பல காணொலிகள் இன்னும் இருக்கு. எங்க அம்மா ஸ்டாலின் கொடுத்த 5000 ரூபாய் வாங்கிடுச்சு, அதனால கழுத்தை முறிச்சு போட்டு வந்தேன் அப்படின்னு ஒரு பையன் சொல்றான். பையன் அவன் மனுஷன்ல சேர்த்தியா? அவன் என்ன சொல்லுவான, பொறுக்கி மனநிலையில் இருக்கிற புறம்போக்கு அப்படின்னு தானே சொல்லுவான். ஒரு பெற்ற தாயே ஒரு பையன் அப்படி பண்ணுவானா? தன்னுடைய சொந்த தந்தை, தாய், அப்புறம் கூட பிறந்தவங்க இவங்கெல்லாம் விஜய்க்கு ஓட்டு போடலாம், சோத்துல விச வச்சு கொன்றுவேன் அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்லுது. அந்த பொண்ணை நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? பொண்ணுன்னு சொல்லுவீங்களா? ஒரு மனுஷின்னு சொல்லுவீங்களா? மனித தன்மையுள்ள ஒரு நபர் அப்படின்னு நீங்க ஒத்துப்பீங்களா? இப்ப இங்க பாத்தீங்களே, அதுல சொல்றது என்ன? திரும்ப அதை சொல்றதுக்கு நமக்கு வெக்கமா இருக்கு. நான் அக்காவா இருந்தா, தங்கச்சியா இருந்தா, பொட்டாட்டியா இருந்துட்டு போறேன் அப்படின்னு ஒரு பொண்ணு சொன்னா அந்த பொண்ணை நீங்க என்னன்னு விமர்சிப்பீங்க? என் வீட்டுக்காரனே என்ன விஜய் கூட அனுப்பி வச்சிருவான் சந்தோஷமா அப்படின்னு சொன்னா அதற்கு பெயர் என்ன? என் வீட்டுக்காரனை விட எனக்கு விஜயத்தான் ரொம்ப பிடிக்கும், இந்த குழந்தை போனா என்ன, இன்னொரு குழந்தை பெத்துக்கு போற, விஜய் கூப்பிட்டா எத்தனை பேர் வேணா வர்றதுக்கு தயாரா இருக்கும். இந்த மாதிரியான பேச்சுக்களை ஒரு பெண் வாயிலிருந்து வருதுன்னா அந்த பெண்களை என்னவென்று நீங்க வர்ணிப்பீங்க, என்ன சொல்லுவீங்க? இதே ஒரு ஆண் சொன்னாலும் அந்த ஆணுக்கு அதே பட்டம் தான், அந்த ஆணுக்கும் அதே, அதைத்தான் சொல்ற பொறுக்கி மனநிலை. அந்த பொண்ணுங்களுக்கு இருக்கிறது என்ன? அந்த பொறுக்கி மனநிலை. இந்த பையன்களுக்கு இருக்கிறது என்ன? இந்த அந்த பொறுக்கி மனநிலையைத்தான் திரு பொன்ராஜ் அவர்கள் இந்த வார்த்தையால சொன்னார். அதுதான் இன்னைக்கு நடந்தது. இதற்கு பொங்கி எழுந்து அந்த தாவைக்காவல் இருக்கிற தற்கூரிகள் அவ்வளவு பேரும் பொங்கிட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தர் ஜெகதீச பாண்டியன் ஒரு ஆளு, அப்புறம் ஒரு லூஸ் மகன் ஒருத்தர், இவனெல்லாம் அப்படியே பொங்கி எழுதுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தா தலைமை தற்கூரிய வந்துருச்சு களத்துக்கு. அது இது இவர் திமுக ஆதரவு செயல்பாட்டாளர், இவர் மீது மு.க. ஸ்டாலின் அரசு, அதான் அங்க போய் இங்க போய் கடைசியில நேர திமுக வந்துட்டான். என்ன பண்ணாலும் திமுக. ஏண்டா ஒருத்தர் இந்த அரசியல் களத்துல அவர் செயல்படக்கூடியவரா இருக்காரு, தன்னுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறாரு, பல்வேறு விஷயங்கள் அவர்கிட்ட பேசுறாங்க. அவர் பாஜக பத்தி பேசுறாரு, அதிமுக பத்தி பேசுறாரு, திமுக பத்தி பேசுறாரு. ஆப்வியஸ்லி திமுகவுக்கு ஆதரவாக பேசுறாருன்னா அவருக்கு இந்த திமுக ஆட்சி பரவாயில்லன்னு தோணுது, அவ்வளவுதான். அவர் திமுக இல்ல, அவர் திமுக உறுப்பினர் இல்ல, அவரே ஒரு தனி அரசியல் கட்சி வேற ஆரம்பிச்சவர். ரஜினி அவரை கூப்பிட்டு அரசியல் ஆலோசனை எல்லாம் அவர் கேட்டிருக்காரு. அவர் இந்த இடத்தில் இந்த கட்சியை பற்றி தன் கருத்தை பதிவு பண்ற, அந்த கட்சியில் இருக்கிற அந்த தற்கூரிகளுடைய மனநிலை எப்படி இருக்கு, அவர்கள் தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு பெரிய அவமானமா இருக்காங்க, நல்ல வேலை, சரியான நம்ம எல்லாம் தமிழ்நாட்டை கொண்டாடிட்டு இந்த நேரத்துல இப்படி ஒரு கும்பல் இருக்கு, இந்த மாதிரி ஒரு பொறுக்கி கும்பல் இருக்கு, இந்த பொறுக்கி கும்பலை சரி பண்ண வேண்டிய கடமையும் இந்த அரசுக்கு இருக்கு அப்படிங்கிறத நல்ல நேரத்துல காமிச்சிருக்காரு விஜய். அதுக்காக அவருக்கு நன்றின்னு சொல்றாரு. அவர் புரியுதா என்ன மனநிலை பேசுறாருன்ட்டு? உடனே இதை பெருசா இதை வச்சு அரசியல் பண்றானா யாரு? தற்கூரின்றது எவ்வளவு பெரிய உண்மை பத்தியா? தற்கூரின்றதுக்கு உன்னை தவிர ஒரு உதாரணமே கிடையாதுடா. இதை வச்சு
அரசியல் பண்றதா நினைச்சு ஒரு அறிக்கை விட்டுருக்கான் ட்விட்டர்ல. அந்த அறிக்கையில வந்து கடுமையா பொன்ராஜை வந்து கண்டிக்கிறானா. தமிழ்நாடு அரசு உடனே நடவடிக்கை இருக்கணுமா? என்னடா நடவடிக்கை இருக்குன்னா, தமிழ்நாடு அரசு அவர் கருத்தை அவர் சொல்றாரு, அதுக்காக போய் அவரை என்ன கைது பண்றியா? போய் கேஸ் போடு பார்ப்போம். என்ன பண்ண போற நீ எவ்வளவு அராஜகம் பண்ணுகிறீங்க? ஏண்டா இணையத்துல உங்களுடைய ஆட்கள் பண்ற அட்ராசிட்டிக்கு இணையா எதையா சொல்ல முடியுமா? இந்த மாதிரி ஒரு கேவலமான பிறவிகள் உலகத்துல இல்லைன்ற அளவுக்கு அவ்வளவு அசிங்கமாக ஒரு பொண்ணு இந்த விஜயை மைல்டா விமர்சனம் பண்ணி, அது கூட எவ்வளவு மைல்டா இப்படியே இதுல வந்து இவ்வளவு பேசுறீங்களே, ஒன்றிய பாஜக அரசை எடுத்து பேச மாட்டியான்னா? ஏன் அவங்க இவ்வளவு தூரம் நமக்கு எதிராக பண்றாங்களே, இது எல்லாம் ஒரு வார்த்தை கேட்க மாட்டியா? ஆனா இதெல்லாம் கேட்டா உடனே உன்னுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ் வல்கர் வாரியர்ஸா மாறி வந்து கடிச்சு வைக்கிறாங்களே, கேவலமா பேசுறாங்களே, என்னைய என் அம்மாவை என்னோட பாட்டியை என் பாட்டிக்கு 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 பாட்டியெல்லாம் இழுத்து வச்சு கேவலமா பேசுறாங்களே, இவங்கெல்லாம் மனுஷ பிறவிகளா? எவ்வளவு கேவலமான வல்கர் வாரியர்ஸ் அவங்க அப்படின்னு அந்த பொண்ணு அந்த இடத்துல, பரவாயில்ல நீங்க என்ன வேணா சொல்லுங்க, நான் உன்னை விமர்சனம் பண்றதான்ட்டு அந்த பொண்ணு வந்து ஒரு வீடியோ போடுது. உடனே வந்து அதுக்கு கீழே எவ்வளவு அசிங்கமா எவ்வளவு கேவலமான அந்த கமெண்ட்ஸ் வந்து போட்டிருக்காங்க இந்த விஜயுடைய ரசிகர்கள் அப்படிங்கிற பேர்ல. நீங்க எல்லாம் பேசலாமாடாது? உன்னுடைய சொந்த மனைவி அந்த அந்த பெண் வந்து கேஸ் கோர்ட்ல கேஸ் விவாகரத்து கேஸ் போட்டாங்கன்ற ஒரே காரணத்துக்காக அந்த மனைவியை 25 ஆண்டுகள் கொடுத்தல் நடத்தின அந்த பெண்ணை வந்து மிக கேவலமாக வந்து அவன் விமர்சனம் பண்றான். அதை எதிர்த்து பேச அல்லது அதை கட்டுப்படுத்த உனக்கு துப்பு இல்லை. உன் கூடவே இருக்க நான் வளர்ந்து கெட்ட ஒரு நாதாரி, அது போற வர்றவன்லாம் கடிச்சு வைக்கிறா, இருக்கிற மதிப்புமிக்க தலைவர்களை எல்லாம் வந்து அசிங்கப்படுத்துறா, அது வந்து பொது வெளியில மிகப்பெரிய ஒரு கேவலமாக பார்க்கப்படுது. அதை உன் தட்டி கேட்க உனக்கு துப்பு இல்லை. உன்னுடைய கூட்டத்துல வர்ற ஒரு பெண்ணுக்கு கூட பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. பனையூர்ல வேட்புமனு அந்த விருப்பமனு விண்ணப்பம் வாங்க வந்த அந்த பெண்களை வந்து எவ்வளவு தூரத்துக்கு அபியூஸ் பண்ணாங்கன்னு வீடியோ எடுத்து போடுறாங்க. அதை கட்டுப்படுத்த உனக்கு துப்பு இல்லை. உன்னுடைய கட்சியில் இருக்க அவ்வளவு பேரும் பாலியல் பொறுக்கிகளா இருக்காங்க. இத வந்து எங்க வேணா சொல்லுவாங்க, பாலியல் பொறுக்கிகளாக லும்பர்களா இருக்காங்க. அவனுங்களை கேட்க உனக்கு வக்கு இல்லை. நீயே கள்ளத்தொடர்புல ஒரு நடிகையோட கள்ளத்தொடர்புல சுத்திக்கிட்டு இருக்குன்னு கூட இருந்த மனைவி வந்து காரி துப்புறா, உன்னை திருத்திக்க வக்கு இல்லை. நீ கேட்டுக்கு பெண்களுடைய மான மரியாதை பத்தி பேசுற. இதுல வந்து பொன்ராஜ் கேட்கிற, பொன்ராஜ் வந்து அவரு ஒரு தந்தை ஸ்தானத்துல இருந்து தன் மனதுல இருக்கிற ஆதங்கத்தை கொஞ்சம் கோபமா சொல்லிட்டார், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. அவர் கோபமாக வெளிப்படுத்தின வார்த்தை மனதிலிருந்து வந்த ஆதங்கம். அது இந்த ஆதங்கத்துக்கு வந்து நீ என்னமோ பெருசா பொங்கிட்டு வந்துட்ட. இதெல்லாம் அதாவது ஒவ்வொரு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு மானமிக்க பெண்களும் ஆண்களும் இந்த கேள்விகளை திருப்பி கேட்டா விஜய் எல்லாம் வந்து தூக்கல தொங்கணும்.